உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜோதிட ஆய்வினை செய்ய போகிறோம். ஜோதிட முறையை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். இந்த கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிலர் ஒரு சில தவறு பண்ணுறீங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய அனைத்து இதுவும் எடுத்து நம்ம பதில் சொல்லுவோம். இலவசமாக மகிழ்ச்சியோடு நம்ம ஜாதக ஆய்வினை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம், அதை நம்ம ஆய்வு பண்ணுறோம். இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு வயசு அதாவது 30/5/1991 பிறந்திருக்கிறாரு. 9/1/24 33 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன் கேது, கடகத்தில் செவ்வாய் குரு, தனுசுவில் சந்திரன் ராகு, மகரத்தில் சனி பகவான். இதில் பிறப்பு லக்னம் கடக லக்னமாகவும் வளரும் லக்னம் 1, 2, 3, 4வது இடம் துலாம் லக்னம் அப்படின்னு துலா லக்னம் ஏழ்வி லக்னம் போயிட்டுருக்கு. இந்த ஏழ்வி லக்னம் துலா லக்னம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான். அவர் 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அதாவது பிரச்சனைகளை தானே சுமந்துக்கிட்டு தானே பிரச்சனைக்கு இவர் பாருங்கள் 1க்கு 8க்கு ஆதிபத்தியம். தீராத பிரச்சனை, கடன், வம்பு, வழக்கு இவர் அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆனால் அந்த அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கார். இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 9ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம். அப்போது இந்த நட்சத்திர புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழ்வி நட்சத்திர புள்ளி என்ன போகுது அப்படின்னா சுவாதி 1. அங்கே என்னென்ன 9 நட்சத்திரம் அப்படின்னாக்கா சுவாதி 1ஆம் பாதம் போகுது. அதாவது சித்திரை 2, 3, அதாவது 3, 4 இங்கே 2, 3 இங்கே இருக்கும். 3, 4 சித்திரை சுவாதி 1ஆம் பாதம் 3வது நட்சத்திர புள்ளி இயங்குது. இவரை பொறுத்தவரையிலே அந்த சுவாதி 1 25/5/2023 4/7/2024 வரைக்கும் இவருக்கு அந்த நட்சத்திர புள்ளி போகுது. இந்த லக்னம் ஏழ்வி லக்னம் 10 ஆண்டு இயக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் அவர் நல்ல நிலையில் இருக்கார். சுவாதி என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். இப்போ ஜாதகர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். 9 பாக்கியஸ்தானம் பாக்கியமாக சந்தோஷமாக இருக்கார். சரி, இந்த லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 5/3/21 2021 5/3/2031 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அது இயங்கும். இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு வேலை எப்பொழுது கிடைக்கும், வேலை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வேலைக்கு 10ஆம் இடத்தை நம்ம எடுக்கணும். 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது இந்த 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த சந்திரன் 10க்குடையவன் தான். இந்த 10ஆம் இடத்துல யார் யார் இருக்கிறாங்க அதுதான் முக்கியம். இப்போ 10ஆம் இடத்துல 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் உடைய செவ்வாய், 3க்கும் 6க்கும் உடைய குரு பகவானோடு இணைஞ்சு அங்கே இருக்காங்க. அப்போது இந்த வேலை வாய்ப்பு 10க்குடையவன் 3ல் இருக்கலாம். இவரை பொறுத்தவரை 10ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ல் செவ்வாய் குரு இருக்கிறது சிறப்பு தான். D9 எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா சுவாதி 1 ராகு அப்படின்னா இங்கே தான் போகுது. அப்போது இந்த காலகட்டம் இவருக்கு முயற்சி தான் பண்ணுறார். 3ஆம் இடம் இங்கே தான் போயிட்டுருக்கு D9 தனுசில். அப்போது முயற்சி பண்ணிகிட்ருக்கார். வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 4/7 இந்த சுவாதி 1 முடியணுங்க. முடிஞ்சு சுவாதி 2 வரும். சுவாதி 2 வரும் பொழுது
இங்கே நட்சத்திர புள்ளி பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி 4வது புள்ளி. அப்போ 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அங்கே குரு, இங்கே இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் குரு, சனி. இப்போ அந்த சனி பகவான் அவருடைய நிலை பார்க்கும்பொழுது, சனி இந்த உயர்கல்வி இயல்பு படித்தவங்களுக்கு தெரியும், இந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த வீட்டை பார்க்குறார், 4ல் இருந்து 10 பார்க்குறார். அப்போது வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சுவாதி 2ஆம் பாதம் வரும்பொழுது 4/7/2024க்கு பிறகு இவருக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.